எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு சிறப்பு பதிவு. எல்லா மாதத்துலேயும் சிறப்பு பதிவு நம்ம கொடுக்கறது வழக்கம் தானங்க. பிறக்கப்பட்ட ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு மிக பிரமாதமான யோகத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி எந்த ராசிக்கு ஆடி மாதத்தில் மிகப்பெரிய யோகம் உண்டு அப்படின்னா மூணு ராசி தானுங்க. அப்படின்னா 12 ராசி இருக்குங்க. அந்த 12 ராசியில் உள்ளவங்களுக்கு நல்லது நடக்கலையா சாமி அப்படின்னா நல்லது நடக்க தான் செய்யுது. ஆனாலும் ரொம்ப பிரதானமாக இந்த 3 ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது முதல்ல பார்த்திங்கன்னா துலா ராசி. காலச்சக்கரத்துக்கு 7வது பாவகம் சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதம் மிகப்பெரிய யோகமான ஒரு மாதமாக இருக்கும். 10ஆம் தேதியிலிருந்து பிறந்த உடனே நல்லது நடந்துடாது. ஆடி மாதம் இன்றைக்கி பிறக்கப்பட்டது, பிறந்த உடனே நமக்கு நல்லது நடந்துருமா ஆஹா ஓன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பலன் கிடையாது. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் உண்டான பிராப்தம் என்னன்னா, திருமண ஸ்தானாதிபதி செவ்வாய், லாபஸ்தானாதிபதி சூரியன், தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு பிராப்தம். லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்தில் புதனாதித்ய யோகமாக வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆடி மாதம் தானுங்க. எப்போவுமே ஆடி மாதம்னா சூரியன் காலச்சக்கரத்துக்கு 4வது பாவகத்தில் வர்றது தான் வழக்கம். ஆனால் இந்த வருடத்தில் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய 2 கிரகங்களுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறார். அருமையான நேரம். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை மாற்றங்கள். சார் வேலை மாற்றங்கள் நல்லதா சார்? நல்லது தானுங்க. வேண்டாம் வெறுப்பா இந்த வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், வேறு வேலை இல்லாமல் இந்த வேலை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்மதமே இல்லை சாமி, என் கமிட்மெண்ட்டுக்காக நான் இந்த வேலையில் இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய சகோதரன் சகோதரி ஏகப்பட்ட பேர் இந்த துலா ராசியில் இருக்க தான் செய்கிறாங்க. வெளிநாடு போகிறதுன்றது மிகப்பெரிய கம்பச்சுத்திரன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வெளிநாடு வந்துட்டேனுங்க, எந்த வேலைக்காக நான் வந்தனோ அந்த வேலை இல்லாமல் கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. உங்களுக்கான ஒரு மாதம் இந்த மாதம். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனாதித்ய யோகம் வேலை வாய்ப்பில் நிச்சயமாக மாறுதல் கொடுக்கும். இந்த பிரபஞ்சம், நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தரக்கூடிய மாதம் தானுங்க இந்த ஆடி மாதம். 10ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பலன் எதிர்பார்க்கலாம். ஏன் சார் 1ஆம் தேதியிலிருந்து ஏன் சார் பலன் எதிர்பார்க்க முடியாதானா, துலா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8வது பாவகத்தில் மறைஞ்சிருப்பார். அப்போ அந்த மறைவு ஸ்தானத்தில் தன்னுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு நல்லது பண்ணாது. இப்போ கூட துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சம்பாதனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் கமிட்மெண்ட்டு 10,000 ரூபாவா 10,000 ரூபாய் சம்பாதிப்பீங்க, 1 லட்ச ரூபாவா 1 லட்ச ரூபாய் சம்பாதிப்பீங்க, 2 லட்ச ரூபாவா 2 லட்சம் சம்பாதிப்பீங்க. சம்பாதிக்கலான்னு சொல்லவே மாட்டேனுங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குதுய்யா. 100 ரூபாய் மிச்சம் பண்ணால் 200 ரூபாய் செலவாகுதுய்யா. மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இதுதான் உங்களுடைய ஆதங்கம். அப்போது இந்த தருணங்களில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்தாவே ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் இல்லையா? நிச்சயமாக இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் இருக்குது. ஒரு சிலருக்கு நிறைய திறமை இருக்கும், ஆனால் வெளிக்காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமே அமைஞ்சிருக்காது. ஆனால் இந்த நேரம் அப்படி இல்லை. சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கா, அதுக்கான அமைப்புகள் தாராளமாக நீங்கள் செய்யலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை வெளிப்படுத்துறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். வரக்கூடிய ஆடி 10ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் தானுங்க, பாதிப்பு கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்கிறேனுங்க,
ஆடி மாதம் 10லிருந்து 12 அந்த 2 நாள் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களுடைய எண்ணம், சிந்தனை, புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த 2 நாள் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் 11வது பாவகத்தில் இருப்பார், லாபஸ்தானத்தில் இருப்பார். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பார். தனகாரகனோட உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை இணைஞ்சிருப்பார். அந்த 10 to 12 அந்த 2 நாள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? பயன்படுத்திக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனசு பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் பல பேருடைய வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருக்கிறவங்க இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க. அப்படி என்ன சார் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்துட்டாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க கல்யாணம் செய்து வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வாழ்வாதாரத்துக்கு உதவிகரமாக இருந்திருப்பாங்க. அப்படி என்ன சார் இவங்க கல்யாணம் செய்து வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா, எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். ஊர் விட்டு ஓடி போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் யாரும் இல்லாமல் சிரமப்படுவாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து, எது வேணாலும் நான் பார்த்துக்கிறேனுங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊக்கத்தை கொடுத்து அந்த தம்பதிகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திறமை இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இப்போ வரைக்கும் சொல்கிறேனுங்க, இந்த தனுசு ராசியால் நான் கெட்டு போயிட்டேனுங்க அப்படின்ட்டு பெருசாக யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் சொல்லலாங்க, ஏன்னா வல்லவனை தட்டும் வழுக்கு பாறைன்னு சொல்ல தான் செய்யுது. சந்தர்ப்பமும் சூழ்நிலை தான் இந்த தனுசு ராசியை நம்பி நான் கெட்டு போயிட்டேனுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் 2 பேர் சொல்லலாமே தவிர, ஆனால் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருந்தவங்க தான் தனுசு ராசியில் பிறந்தவங்க. தனுசு ராசியாதிபதி குரு தனுசு ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து ராகுவுடைய சாரம், ராகு போல் கொடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாது, கேது போல் கெடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கேட்டிருக்கோம். உங்களுடைய ராசியாதிபதி குரு 7வது பாவகம் திருமணஸ்தானத்தில் திருமணகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனுடன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் குரு பகவான் வாங்கியிருக்கிறது ராகு சாரம். திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த சாரம் திருவாதிரை நட்சத்திரம். அந்த சாரத்தில் தான் நமக்கு குரு இருக்கார். அந்த ராகுடைய சாரத்தில் குரு இருக்கார்னா ராகுக்கு சாரம் கொடுத்தவரே குரு தான். இந்த மாதத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த ராகு இருப்பார். அப்போ ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை. அது மட்டும் அல்ல, உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானையும் பார்க்கிறார். சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சான்ஸு, அதுதான் சந்தர்ப்பம். ஒரு மனுஷனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாதானையா அவனால் சாதிக்க முடியுமா, சம்பாதிக்க முடியுமான்னு காட்ட முடியும் இல்லையா? இந்த நேரம் எப்படின்னா, உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் பின்னுக்கு இருக்காங்க. வாய்ப்பு வந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் இல்லையா? சும்மாவா சொன்னாங்க? சான்ஸ் இருந்தால் தானேயா, சான்ஸ் கொடுத்ததுனால தானேயா சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எப்பத்தில் இருந்து அப்படின்னா, 7ஆம் தேதியிலிருந்து, ஆடி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து எந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும்ன்ற விவரமாக சொல்லிடுறேனுங்க. பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, கண்ணில் பார்த்ததெல்லாம் அப்படியே நம்புறவங்க கிடையாது, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் இப்படி உருவாகுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? சிந்தனை, அதிகமான சிந்தனைகள். உங்களுடைய எண்ணம் சிந்தனைக்கு தகுந்த மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அதுபோக படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமாக இருக்கட்டும், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கட்டும், புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த மாதத்தில் ஏற்படும். ஆதாரம் என்னையா நான் சொன்னால், ஆதாரத்தை சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் 12ஆம் தேதி வந்து 4வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். யார்? புத்திர ஸ்தானாதிபதி. புத்திரகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் யார்? குரு. உங்கள் ராசியை பார்க்கிறார். குடும்பஸ்தானாதிபதி, உடல் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யார்? சனி. அப்போ சனி உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். 6வது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி
பகையாக இருக்கட்டும், நம்ம உடம்புல ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கட்டும், பாதிப்பாக இருக்கட்டும், அப்போ அந்த ஆறக்கூடிய கிரகமும் குருவுடன் சேர்ந்து நம்ம ராசியை பார்க்கிறார். இதை விட நல்ல தருணம், நல்ல சந்தர்ப்பம் வேணுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது அந்த புத்திர பாக்கியாதிபதி, புத்திரகாரகன், திருமணகாரகன், குடும்ப அதாவது தனகாரகன், தனஸ்தானாதிபதி, இவங்க எல்லாருடைய பார்வையும் தனுசு ராசி மேலே படுவதால் இது சிறந்த ஒரு மாதம். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். நான் கேரளாவில் இருக்கிறேனுங்க, ஆந்திராவில் இருக்கிறேனுங்க, அமெரிக்காவில் இருக்கிறேனுங்க, லாட்ரி எடுக்கலாமா சொல்ல முடியாதுங்க. லாட்ரி அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதம், மாற்று கருத்து இல்லை. சுய தொழிலாக இருக்கட்டும், இல்லை நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேனுங்கன்னு சொன்னாலும் சரி, நிச்சயமாக மாற்றங்கள் உரிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். பிறகு கும்பராசி. என்ன சார், குரு பகவானுடைய பார்வை எங்கெங்கே படுதோ அந்தந்த ராசி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே? அப்படி சொல்ல வரலைங்க. அது மட்டும் ஆதாரம் இல்லைங்க. அதுபோக நிறைய கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால சொல்கிறேனுங்க. கும்பராசி ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் குடும்பஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கிறார். குடும்பஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசியில் ராகு, அந்த ராகுவே செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி பார்க்கிறாரே 10ஆம் தேதி வரைக்கும், 12ஆம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாவுடைய பார்வை நம்ம ராசி மேலே 12ஆம் தேதி வரை. 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நம்ம ராசிநாதன் தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கிறார். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக நிறைய தடைகள் இருக்கும். ஆசைன்னு சொல்கிறத விட நிறைய ஆதங்கம் இருக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. பொதுவாக ஆசைன்றது, மனக்கோட்டைன்றது எல்லாருமே கட்டக்கூடியது, ஆசைன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஆனால் ஆதங்கம் ரொம்ப அதிகமாக யாருக்கு இருக்குமா? இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. எல்லா தகுதியும் இருந்து, எல்லா திறமையும் இருந்து நம்மளால் சாதிக்க முடியலையே, அது போறாமல் கிடையாது. மற்றவங்க சாதிக்கிறாங்கன்ற போறாமல் கிடையாது. நம்மளால் ஏன் அடுத்த லெவலுக்கு போக முடியலன்ற ஆதங்கம், அந்த ஆதங்கம் ஆடி மாதத்தில் நீங்க போகுது. மன அழுத்தம் சரியாக போகுது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் பிறக்கப்படுது. ஆதாரம் சொல்லுங்க சார். குடும்பஸ்தானாதிபதி குரு பார்வை பார்க்குறாரு. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு, குரு பகவானுடைய நட்சத்திரம், குரு பகவான் ராகு சாரம். செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பது. ஏன் அதுபோக உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுபஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய வண்ணம். இது எல்லா அமைப்புகளும் நமக்கு சாதகத்தை ஏற்படுத்துது. நான் இப்போவும் சொல்கிறேன், யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதம், சிறப்பான மாதம். நேரம் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாது, இல்லை உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க அப்படின்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் ஓடுவாங்க. ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வரும். பாக்கி 9 பிள்ளைங்க முன்னுக்கு வர ஆசை இல்லையா, திறமை இல்லையா, நினைக்கலையா? அது கிடையாது. நேர காலங்களும் சாதகமாக இருந்தால்தான் சாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் தான் சம்பாதிக்கிறாங்க, சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள். ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்க முடியும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில் ஜாதகத்தை எழுதி வச்சாங்க. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் பார்த்துக்கிடணும்னா அவங்க சாதகத்தில் தான் முடியுமே தவிர எந்த வகையிலும் முடியாது அப்படின்ட்டு சித்தர்கள் காலத்திலேயே ஏற்றுக்கிட்டு இதுதான் ஏன் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்க முடியுன்ட்டு தான் நமக்கு இந்த பொக்கிஷத்தை, இந்த ஜோதிடன்ற பொக்கிஷத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. ஜோதிடர்கள் காசு பணத்துக்காக, தொழில் ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கலாம், தொழில்முறை ஜோதிடர்கள் தப்பாக இருந்தாலும் ஜோதிடம் தப்பாகாதுங்க. இந்த நேரம் நல்ல நேரம் தானுங்க, முயற்சி பண்ணுங்க, உழைப்புன்ற விதையை போடுங்க, வெற்றின்ற விருட்சம் நிச்சயமாக வந்தே தீரும். மண்ணுக்குள்ளே போன விதை முளைக்காமல் போனதா சரித்திரம் கிடையாது. அது சொல்லுவாங்க இல்லைங்களா, மனிதன் உறங்கினாலும் மண்ணில் விதைத்த விதை உறங்காது அப்படின்ட்டு. சிறந்த நேரம், சிறப்பான மாதம். அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். சரியா? இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கும், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும், கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது நான் மனசார நம்புகிறேன்.
மீண்டும் அடுத்த அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.